எங்க அம்மா கிட்ட. நான் சொல்லவே இல்லை. ஐ ஆல்வேஸ் டுக் ஹர் ஃபார் கிராண்டட். அவங்களுக்கு என்ன மொழியில புரியுமோ அது சொல்லுங்க. சில அம்மாக்களுக்கு போய் கட்டி பிடிச்சாலே பிடிக்காது. என்ன மேல கசகசான்னு எரும மாடு மாதிரி விழுறாங்க. ஆனா நீங்க சொல்லணும் அவங்க கிட்ட. இல்ல வேலை நாங்களும் அந்த காலத்துல பிடிச்சோம். நவாஸ் அப்ப இருந்திருந்தாலும் உடனே SMS அனுப்பிச்சிருப்பாரு வீட்டுக்கு. ப்ளீஸ் நோட் யுவர் டாட்டர் ஃபெயில்ட் இன் என்ஜினியரிங் டிராயிங். அப்பாட்ட தெரியாம அதை காப்பாத்தி மறைச்சு எங்க அம்மா தான் அதை இது பண்ணி எல்லாத்துக்கும் கூடவே வந்தாங்க சார். நான் மேடைகளில் பேசுவதற்காக எழுதி கொடுப்பது எங்க அம்மா தான். ஸ்கிரிப்ட் எங்க அம்மா தான். எனக்கு பாரதின்ற பேரை செலக்ட் பண்ணது எங்க அம்மா தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க உங்க பேரை மாத்தி வச்சு. இல்ல, எனக்கு வைக்கப்பட்ட பேரு இதுதான். She was everything to me. பட் என்ன ஆச்சரியம் பாருங்களா, அவங்க உயிரோட இருந்த மட்டும் ஒரு நாள் கூட போய் அம்மா எனக்கு நீ எவ்வளவு செஞ்சிருக்கம்மா, நான் பதிலுக்கு என்னம்மா செய்ய போறேன் உனக்கு, அம்மா ஐ லவ் யூ சோ மச் சொல்லவே இல்லை. இனிமே சொல்லுவதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. என்னுடைய அன்பான குழந்தைகள், உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிளீஸ் அதை செஞ்சிடுங்க. உங்களுக்காகவே துடித்துக் கொண்டிருக்கிற இரு இதயங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள், நன்றி செலுத்துங்கள். அப்பா அம்மா என்கிற 2 பேருக்கும் வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? வேற எதுவுமே முக்கியம் இல்லை. அவங்களுடைய படிப்பு, அவங்களோட கெரியர், அவங்களோட ஆம்பிஷன்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஹெல்த் எதுவும் முக்கியம் இல்லை. என் பிள்ளை நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க வேற என்ன செய்யறீங்களோ இல்லையோ, ஏற்கனவே சோறுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இந்த அம்மா பேசி பேசி கொல்லும், பெல் அடிக்க பாப்பே சார் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. நவாஸ் வேற சொல்றார், ராஜா சாரே நடுக்கத்தோடுதான் பேசுவார். இது இவரா பேசின மாதிரி எனக்கு தெரியல. மண்டபத்திலிருந்து யாரோ சொல்லி கொடுத்து அவர் இங்க சொல்லியது போலவே இருந்தது. நான் ரொம்ப நேரம் பேசலைங்க. ஆனா ஸ்டூடெண்ட் லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ணதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அந்த கட்டத்தை தாண்டும் போது எனக்கு அது புரியவே இல்லை. அப்பா அம்மாட்ட நன்றி சொல்லணும். அவங்களுக்கு என்ன பதிலி செஞ்சிட முடியும்? 4 பட்டுப்படம் வாங்கி கொடுத்துடலாமா? பிளேஸ்மெண்ட் கிடைச்ச உடனே முடிஞ்சிருமா? கணக்கு முடிஞ்சிருமா? இஸ் யுவர் அக்கவுண்ட் கோயிங் டு பி டாலிட்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எக்ஸாக்டா டேலி ஆகிற மாதிரி எங்க அம்மா எல்லாமே செஞ்சது. தினம் எனக்கு காலையில சோறு கொடுத்தது. ஒவ்வொரு நாள் சோறு நல்லா இல்லை, ஒவ்வொரு நாள் நல்லா இருந்தது. நான் அதுக்கெல்லாம் சேர்த்து 4 பட்டுப்படம் வாங்கி கொடுத்துட்டேன். எங்க அப்பாவுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துட்டேன். நான் அக்கௌண்ட்ஸ் செட்டில். அப்படி சொல்ல முடியுமா? இது சரி செய்ய முடியக்கூடிய கணக்கா என்ன? யாராவது ஒரு டீச்சர் உங்க அம்மாட்டையோ அப்பாட்டையோ வந்து, உங்க பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, பிரைட் ஸ்டூடெண்ட், ரொம்ப நல்ல குழந்தை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா உங்க அப்பா அம்மாட்ட, அது ஒன்றுதான் அவர்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய நன்றி கடன். நீங்க எப்படி செய்வீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா செஞ்சிருங்க. ஏன்னா நான் செய்யல, இனிமே செய்ய முடியாத சூழல் எனக்கு. உங்களுக்கு எல்லாம் அந்த சூழல் இருக்கு. ப்ளீஸ் டூ இட். ஷோ கிராட்டிடியூட். 3வது விஷயம், நான் என்ஜினியரிங் டிராயிங்ல ஃபெயில் ஆனதை சொன்னேன்ல. இப்போ உங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கும், ஃபெயில் ஆனதை கூட மேடை போட்டு ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஏன்னா அன்னைக்கு நான் என்ன நினைச்சேன், இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது. ஏன்னா என்ஜினியரிங் டிராயிங்ல ஃபெயில் ஆயிட்டுன்றது அவ்வளவு பெரிய அவமானம். பதில் தெரிந்தும் சொல்ல தெரியாத இவனை விட பதில் தெரியாவிட்டால் கூட நிலைமையை சமாளிக்கிற இவன் தான் எங்கள் நிறுவனத்துக்கு தேவை என்று எங்கள் நிறுவனம் முடிவெடுக்கிறது. இது கரெக்டா? கரெக்ட் இல்ல. இது நீதியா? இது நீதி அல்ல. இது அறமா? இது அறம் அல்ல. ஆனால் இந்த உலகத்தில் நீதியும் அறமும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உலகத்தில் காலடி எடுத்து வைக்காதீர்கள் கண்மணிகளே. ஒரு வழி இல்ல. இந்த உலகம் அப்படிப்பட்டது. அல்ல, அங்க இருக்கிற போது புத்திசாலித்தனத்தோடு இருங்கள், வீட்டில் இருக்கிற போது அறத்தோடும் நியாய உணர்வோடும் இருங்கள். அப்படித்தான் வாழ முடியும். அப்போ உங்க கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸை நீங்க வளர்த்துக்கணும்.